ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து மறுபடியும் வந்து திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் வந்து 2 மணி நேரம் தான் காட்டுச்சு. ஸோ அதுலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, திருச்செந்தூர் முருகரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள், மிலாடி நபி திங்கக்கிழமை அப்படி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கேலண்டரில் கூட லீவுன்னு போட்டிருந்துச்சு. நிறைய பேர் லீவுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு மக்களே. நாங்கள் டேட்டெல்லாம் பார்க்கல, கன்னியாகுமரி போனனால அப்படியே போயிருந்தோம். அந்த வியூஸ் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்மில்ஸு, இந்த ட்ரீஸு, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரியே இருந்துச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா ரோட்வே இப்படி தான் இருக்கும் போல். இது வேறு ரூட்டில் காட்டுது, கன்னியாகுமரி டு திருச்செந்தூர். நாங்கள் முன்னாடி வந்து கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் போனப்போ அது வேறு ரூட் காட்டுச்சு, இது வேறு ரூட் காட்டுது. இந்த சைட் ஷேர் ஆட்டோஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, அப்புறம் வெஹிக்கிள்ஸ் தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் அந்த ரூட்டு. இங்கே வந்து மெயின் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டியெல்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. கருப்பட்டி, அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டிலே சுக்கு போட்ட கருப்பட்டி, அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு கடை கூட இல்லை இந்த சைடில், சுத்தமாக எந்த கடையுமே இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ஏதாவது தண்ணி பாட்டில் அதெல்லாம் நடுவில் கடை ஏதோ பீச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வாட்டர் பாட்டிலாக வாங்கி வச்சனால பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே. இந்த சைடில் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் வருது. சின்ன சின்ன இந்த கடைங்கள்லாம் இருக்கும், அதுவுமே எதுவுமே இல்லை. அப்புறம் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா இங்கே பாருங்களேன், திருச்செந்தூரில் சரியான கூட்டம். அப்படி ஒரு கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். இந்த சைடு உள்ளே போயிட்டு, இந்த பீச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளில வரைக்கே 1 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. உள்ளே நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எங்கள் ஹோட்டல் முன்னாடி தான் இருக்குது, பீச்சுக்கு முன்னாடி. அதுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலி ஈவினிங் 6 o'clock எடுத்தது. 6 o'clock எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். இதாச்சும் பரவாயில்ல. மார்னிங் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம். மார்னிங் என்னால் எதுவுமே வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் அங்கேயே அந்த பீச்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறமா ரூம்ஸ் எடுக்கிறாங்க. அன்றைக்குன்னு பார்த்து ரூம்ஸ் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. நான் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் 4000 5000 போட்டிருந்தனால நான் டேரெக்டாக புக் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா டேரெக்டாக தான் போய் புக் பண்ணேன். டேரெக்டாக பண்ணும்போது 2500 சொன்னாங்க ரூம் ரேட்டே. இங்கே பாருங்கள், அன்றைக்கி வந்து பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. நாங்கள் திங்கக்கிழமை போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போயிட்டு திங்கக்கிழமை தான் அங்கேருந்து கிளம்புனோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு மக்களே திருச்செந்தூர். இனிமேல் போகிறவங்க வந்து அந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த நல்ல நாள், கிருத்திகை இந்த மாதிரி டைமில் பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரீயாக வந்து தரிசனம் பார்க்கவே முடியாது. சாமி தரிசனத்துக்கே பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. ஃபோன்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். ஸ்பெஷல் என்ட்ரி, அதுக்கப்புறம் நார்மல் என்ட்ரி 2 இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் கூட்டமே. பொது தரிசனத்தில் பார்த்திங்கன்னா அதில் தான் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பொது தரிசனத்தில் உள்ளே போய் சாமி கும்பிட்றக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இனிமேல் கோயிலுக்கெல்லாம் போனால் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். அந்த எந்த ஃபங்க்ஷனும் இல்லாதப்போ நம்ம போனோம்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். எல்லா டைமும் போனோம் அப்படின்னா நம்மளால் கும்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூமுமே வந்து எங்களுக்கு 12 hours எவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. 12 hours 20 hours என்னமோ அதுக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஈவினிங் வந்து 4 o'clock அந்த மாதிரி வந்தோம். அடுத்த நாள் 12 o'clock நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் 4 o'clock வரைக்கும் கூட எங்களுக்கு டைம் தரல. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து இதில் திருச்செந்தூரில் வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போனாலும் யாரும் வந்து என்ன வேணும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரூம்லேயுமே அதே மாதிரி தான். ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா ரொம்ப திட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கோயம்புத்தூர் நாங்கள். ஸோ கோயம்புத்தூர்காரங்க கொஞ்சம் இதாக பேசுவாங்க. இங்கெல்லாம் வந்தால் ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏதாச்சும் ஒன்று கேட்டனாலும் திட்டுற மாதிரியே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு 150 ரூபா 200 கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் நடந்தே போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சைடில் அப்படி தான் பேசுவாங்க போல். நிறைய பேர் வந்து போகிறனால யாருமே எதுவுமே பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் இங்கேருந்து ரூட் மேப் போட்டுட்டு கோயம்புத்தூர் போயிட்டோம். போகிறக்கு ஒரு 7 hours அந்த மாதிரி ஆச்சு மக்களே. தேங்க்யூ ஆல், பாய்.